ஒரு 10 டேஸாக உடம்பு சரியில்லை எனக்கு. அப்போ பார்த்தா என்னை யாராச்சும் தேடுறாங்களான்னு பார்த்தா யாருமே தேடவே இல்லை. 10 டேஸாக நான் வந்து சாத்தனூருக்கு போகவே இல்லை. ஆனால் அங்கேருந்த நாய்கள் வந்து இன்றைக்கி நான் போனதும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகி என்னை தேடினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் இல்லைன்னா அவங்க தான் தேடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். உண்மையில எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் சில மனிதர்கள் வந்து நம்மக்கிட்ட பேச பிடிக்கலன்னா டக்குன்னு மூஞ்சி திருப்பிப்பாங்க இல்லை? ஆமாம் தானே? அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆச்சு. ஒருத்தங்க வந்து டக்குன்னு என்னை பார்த்ததும் அப்படி மூஞ்சி திருப்பிட்டாங்க. சரி, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். சரி, ஓகே, பேசலனா என்ன, யார் பேசுனா என்ன, பேசலினா என்ன, நடக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்கும். சிலருக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள் பிடிச்சிருக்கும், இல்லைன்னா பிடிக்காது. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகாரம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசுறதுக்கு. பாமர மக்கள் வந்து சாதாரணமாக பேசுவாங்க, யாராக இருந்தாலும் பேசுவாங்க. கொஞ்சம் அதிகாரிங்க அந்த மாதிரி லெவலில் இருக்கிறவங்க நமக்கு ஈக்குவலாக இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்க. வேறு இன்னைக்கு என்ன பார்த்தேன், சாத்தனூர் போகும்போது இல்லை, கொஞ்சம் போலீஸ்காரங்க நின்று இருந்தாங்க, அதை பார்த்தேன். ஏதோ திசை திருப்புறதை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஒட்டு கேட்கலான்னு நினச்சேன், பட்டு கேட்க முடியாது இல்லை, அவங்க ரோட்டில் நின்று பேசுகிறாங்க. நான் நின்று கதை கேட்க முடியாது, அதனால் கம்மன்னு வந்துட்டேன். ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு போகணும். ஏய் கலைக்காதீங்க. என்ன அரிசி இல்லை நாய்களுக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதான் ஒரு சிலர்கிட்டலாம் உதவி கேட்டேன், உதவி பண்ணுங்க. நான் வந்து என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை? தெரியும்னு நினைக்கிறேன். என் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சேனல் பார்க்காதவங்களுக்கு தெரியாது. நான் 2017 வந்து வேலையை விட்டுட்டேன். சாதாரண வேலை தான், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை. பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டுல, ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த வேலையை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2017, 18 இதிலேருந்து வந்து நான் நாய்கள் பின்னாடி போயிட்டுருக்கேன். அப்புறமா நாய்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்களுக்காக ஷெல்டர் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும், அவங்களுக்கும் வந்து இந்த உலகத்தில் இடம் இருக்கணும், அவங்களும் நல்லா வாழணும் அப்படிங்கிற அந்த தாட்டோட பயணிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி தான் இருக்கேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு பெரிய நிறுவனம் நடத்தக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் என் கையில் இல்லை. அதனால தான் உங்கள் உதவியை வந்து நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து ஆமாம், உங்கள் ஊரில் இருக்கிற நாய்களுக்கெலாம் சாப்பாடு வைங்க, உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, மழை வந்தால் அவங்க ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுங்க. நாய்கள் வந்து ஒரு அற்புதமான ஜீவன், இந்த உலகத்தில் இருக்கிற நன்றியுள்ள ஜீவன், அற்புதமான ஜீவன், அன்பான ஜீவன், இதெல்லாம் நாய்கள் தான். அவங்களுக்கு வந்து நீங்கள் உணவு கொடுக்காத போது அவங்களுக்கு வெறி பிடிக்கும் தான், தண்ணி கொடுக்காத போது அவங்க கடுப்பாங்க தான். உங்களுக்கே பசி எடுத்துச்சுன்னா, உங்களுக்கே உணவு இல்லைன்னா நீங்களே வந்து எந்த அளவுக்கு பயங்கரமாக கத்துவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பசியில் கோவப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? மனுஷன் பகுத்தறிவிற்கு பிரித்து பார்க்க, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி பிரித்து பார்த்து எவ்வளோ கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சி எவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அவனுக்கே பசின்னு வந்துட்டா கோபம் வரும் தானே? அதே மாதிரி தான் நாய்களுக்கும் உணவு இல்லைன்னா அவங்களுக்கும் கோபம் வரும். கோழியும் பிடிக்கக்கூடாது, ஆடையும் பிடிக்கக்கூடாது, மாடையும் பிடிக்கக்கூடாது, பறவைகளையும் பிடிக்கக்கூடாது. அப்போ அவங்க என்ன சாப்பிடுவாங்க? இப்போல்லாம் வந்து இந்தியன் பரியாஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரீட் டாக்ஸ் வந்து வேட்டையாடுறாங்களான்னா கிடையாது. மைனா கூட விளையாடிட்டுருக்கிற ஒரு நாயை நான் இப்போ பார்த்தேன், இப்போ வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். அது மைனா கூட தத்தி இப்படி விளையாடிட்டு இருந்தது. அது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நாய்கள் வந்து மற்ற உயிரினங்களோட பழகிடுச்சுன்னா அதை வேட்டையாடுறது கிடையாது. அப்புறம் ராட்வீலர் அந்த மாதிரி டாக்ஸ் பற்றிலாம் நான் இங்கே பேசுறதுக்கு வரவே இல்லை. ஏமா நாயெலாம் வந்து குழந்தையெல்லாம் கடிக்குது, அந்த மாதிரி டாக்ஸ் பற்றி நான் இங்கே பேச வரவே இல்லை. அது வளர்க்குற முறையில் வளர்த்துருந்தா அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக கடிச்சிருக்காது அது.
அது ஓனர் மிஸ்டேக். நம்ம நாய்களை குறை சொல்ல முடியாது, சரியா? ஆனால் நான் பேசுறது வந்து நம்ம கூடவே சர்வே ஆகி நம்ம வீட்டில் இல்லை அக்கம் பக்கத்தில் குட்டி போட்டு நம்ம தெருவில் குட்டி போட்டு நம்ம சாப்பாடு கொடுப்போமான்னு நம்ம மூஞ்ச பார்த்து அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு இனத்தை பற்றி பேசுகிறேன் நான், சரியா? அந்த மாதிரி இனங்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். அவங்க கூட நல்லா வளர்த்தியாக இருக்கிறாங்க, குழந்தையாக இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்ததும் பார்த்தா உணவு கிடைக்காது, எலும்பும் தோலுமாக இருப்பாங்க. உணவு எங்கே இருக்குங்க உணவு அவங்களுக்கு? அவங்களோட இடம் எங்கே இருக்குது? எல்லாத்தையுமே தான் நம்ம ஆக்கிரமிச்சிட்டோமே. காடுகளை கூட அழிச்சிட்டு நம்ம தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ நாய்களுக்கு உண்டான இடம் எங்கே இருக்குது? நாய்களுக்கு யார் உணவு கொடுக்குறீங்க? அப்போ இதை கவர்மெண்ட் தானே எடுத்துக்கணும். சரி, நீங்கள் குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணி விட்டுருவீங்க, அப்புறம் அதுக்கு யார் சோறு போடுவாங்க? குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது கூட ஒரு ஆரோக்கியமான கருவி கொண்டு பண்ணுறீங்களா? அதனால் டிசீஸ் வராதா நாய்க்கு? அதனால் சாகாதா? இப்போ எந்த கால்நடை மருத்துவமனையில் நாய்களுக்கு மருந்து இருக்கு? ஏதோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மட்டும்தானே நாய்களுக்காக செயல்படுது. நாய்களுக்குன்னு தனியாக எதுவுமே இல்லை. கால்நடை மருத்துவமனையில் நாய்களுக்கு வந்து தடுப்பூசி போடணும்னு சொன்னால் கருத்தடை தடுப்பூசியான்னு கேட்குற அளவுக்கு தான் மக்களுடைய அறிவு இருக்குது. நாய்களுக்கு வியாதி வரும், நாய்களுக்கு வியாதி வரக்கூடாது, அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே வந்து யோசிக்கிறது இல்லையே. இப்போ நமக்கே மருந்து கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன், செங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அங்கே பெட் பேன் இல்லை, என்னால் வந்து டாய்லெட் போக முடியல. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டிசென்ட்ரியா ரத்த கழிசல் வந்துச்சு எனக்கு. அங்கே போனால் பெட் பேன் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நமக்கே அந்த நிலைமையில தானே இருக்குது. பெட் பேன் இல்லை, எந்த வசதியும் இல்லை. இங்கே சாத்தனூர் ஹாஸ்பிட்டல் போனோம்னா வீல் சேர் இல்லை, உள்ளே போக முடியாது. ஒரு மாற்றுத்திறனாளியால் உள்ளே போக முடியாது. அதுக்கப்புறம் நிறைய குறைபாடுகள் இருக்குது. இருந்தாலும் மனுஷங்களுக்கே குறைபாடு இருக்குது, மனுஷங்களுக்கே வந்து மருத்துவம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம விலங்குகளுக்கும் மருத்துவம் சரியாக இருக்கணும். அந்த மாதிரி தானே நம்ம கொண்டு போகணும். நம்ம கூட தானே அவங்களும் வாழ்கிறாங்க. நமக்கும் மருத்துவம் சரியாக இருக்கணும், விலங்குகளும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தானே ஒரு ஆரோக்கியமான நாடாக இது இருக்கும். எல்லாருமே ஆரோக்கியமாக இருந்தால் தானே அது ஆரோக்கியமான நாடு. பைத்தியக்காரங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தால் எப்படி அது ஆரோக்கியமான நாடு? குடிநோயாளிகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தால் எப்படி அது ஆரோக்கியமான நாடு? நம்ம விலங்குகளை சரியாக கவனிக்கல, சாப்பாடு கொடுக்கல, அவங்கள நிர்கதியாக விடுறோம்னா அது எப்படி ஒரு ஆரோக்கியமான மனிதர்களாக நம்ம இருக்க முடியும்? விலங்குகளை நம்ம சுரண்டுறோம் இல்லையா? பசுவோ இல்லை காளையோ கோழியோ ஆடோ இல்லை வேற உயிரினங்களோ பறவைகளோ உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கறதுனால தானே நீங்கள் அவங்கள கொண்டாடுறீங்க. இந்த நாய்கள் வந்து இதே பாருங்கள், ப்ரீட் டாக்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கொடுக்குதுங்கிறதுனால அதுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் கிடைக்கும். இது ஸ்ட்ரீட் டாக், இது தெருவில் வளர்ந்து தெருவில் வந்து வாழ்ந்து தெருவில் சர்வே பண்ணுது அப்படிங்கிறதுனால இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காது. இவங்களுக்கும் வந்து கெனைன் டிஸ்டம்பர் வரும், இவங்களுக்கும் பார்வோ வரும், இவங்களுக்கும் எல்லா டிசீஸும் வரும். ஆனால் இவங்களை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது யார்? யாரும் கிடையாது. அது வந்து வரும், 10 நாள் அங்கங்கே படுத்திருக்கும், 11ஆவது நாள் இல்லாமல் போயிடும். அது இல்லாமல் போகிறத பற்றி யாருக்கும் கவலை இருக்காது, யாருக்குமே இருக்காது. ஆக்சுவலாக நான் இந்த 10 நாளில் வந்து யார் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் யார் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னை சார்ந்த இந்த நாய்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், இன்னும் கொஞ்சம் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணணும். அடுத்தது வந்து என்னோடய ஹெல்த்தை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஏன்னா இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, உணவு கொடுக்க போக முடியல. அதுக்கப்புறம் அதனால் வந்து பார்த்தா மெலிஞ்சு போகிறாங்க. உணவு கிடைக்கல அவங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் உணவு கிடைச்சா என்னை தேட மாட்டாங்க. உண்மை தான் அது. அவங்களுக்கு வேறு எங்கேயும் உணவு கிடைக்கல, அதனால் என்னை தேடுறாங்க. அதுதான் உண்மை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுலேயும் ஒருத்தன் வந்து அவ்வளோ ஒரு ஹை ஸ்பீச் எடுத்து ஒரு பாட்டெல்லாம் பாடி அப்படிலாம் ஒரு குழஞ்சதும் அச்சோன்னு ஆயிடுச்சு. இன்னும் நான் கவனமாக இருக்கணும்னு தோணுச்சு. என்னோட ஹெல்த்தில் நான் கவனமாக இருக்கணும்.
இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுற வரைக்கும் கவனமாக இருக்கணும். நான் அப்படி யோசிச்சுட்டேன். மற்றவங்க பேசுறதுனால வந்து காயப்படக்கூடாது. மற்றவங்க பேசுவாங்க, அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க, அதனால் உடஞ்சி உட்காந்துட்டோம்னா அடுத்த வேலைகளை யார் பார்க்குறது அப்படிங்கிறது தான். சரியா? அவ்வளோதான். நிறைய பேசுகிறேனா? ஆமாம், நிறைய பேசணும்னு தோணுச்சு எனக்கு. அவ்வளோ வருத்தமாக இருந்தது. உண்மையிலே வந்து யாராச்சும் பாதிக்கப்படுறாங்களான்னு பார்த்தேன் எனக்காக. இல்லை, என்னை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இவங்க தான். அப்போ இவங்க தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் ஷெல்டரில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க கூட எப்படியாச்சும் சர்வே பண்ணிப்பாங்க. ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குது, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷெல்டரில் இருக்கிறவங்க, என் கூட வீட்டில் இருக்கவங்க வந்து என் முகத்தை பார்க்கும்போது ஓ, ஒரு பெரிய பொறுப்பை கையில் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, சிட்டா.